ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 5/1/2023 மார்கழி மாதம் 21ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் மிருகசீரிச நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் விருச்சகம் ராசி நேயர்கள், அதுலேயும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1ஆம் பாதம் நண்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சந்திராஷ்டமம், கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது எந்த ஒரு செயலிலும் அவசியமானது. நண்பர்களே, இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் மதியம் 1:30 3 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் நல்ல காரியங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் நற்செயல்களை செய்வதற்கான நேரம் காலை 10:30 11:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்த வரையிலும் 6:30 7:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்ப்போம் இல்லையா? வழக்கமாக அந்த சிறப்புகள் என்னவென்றால், இன்றைய தினம் செவ்வாய் குரு தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு, வியாழக்கிழமை குரு பகவானினுடைய ஆதிக்கமும் மிருக சீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கமும் நிறைந்த ஒன்று. அந்த வகையில் இன்றைய தினம் செவ்வாய் குரு தொடர்பு, செவ்வாய்ங்கிறவர் பங்காளி உறவை குறிக்கின்ற கிரகம் நண்பர்களே. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், பங்காளி உறவுகளை குறிக்கின்ற ஒரு காரக கிரகம். குரு அதனோடு சேருகின்ற பொழுது அந்த உறவை மேம்படுத்துவார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை, செவ்வாய் குரு தொடர்பு இருந்தாலே சகோதர உறவுகள் நன்றாக அமையும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சகோதர உறவுகள் மேம்படணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை சண்டை சச்சரவுகளோடு இருக்குது சகோதர உறவு, அது மேம்படணும்னு இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், நெய் தீபம் ஏற்றி உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பங்காளி சண்டைகள், இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறுகள், இவை அனைத்தும் விலகி உங்கள் சகோதர உறவு சகோதரத்துவமாகவே நன்முறையில் மேன்மையடையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி அமைகின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேச ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கையில் ஓரளவு வருமானத்தை வழங்குகின்ற நல்ல நாள். சிறிது அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். எந்த ஒரு செயலையும் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அதுக்கு பிறகு செய்கிற மாதிரியாக இருக்கும். முடிந்த வரையிலும் வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளுவது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ளணுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதையுமே வேகமாக சட்டுன்னு முடிவு பண்ணுறது, திடீர்னு முடிவெடுத்து திடீர்னு சில செயல்பாடுகள் இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு மறையும். முடிந்த வரையிலும் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமானது. கையில் ஓரளவு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். புதிய மனிதர்களிடம் சில தொடர்புகள் கிடைக்கும். அந்த தொடர்புகளால் சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் அவ்வப்போது சிறு சிறு வருமானத்தை வழங்குகின்ற நாளாக இந்த நாள் இருந்தாலும், அளவுக்கு அதிகமான செலவுகளையும் வீண் விரயங்களையும், குறிப்பாக மருத்துவ விரயங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால், முடிந்த வரையிலும் தேவையற்ற அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ளுவது சாலச் சிறந்தது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதற்கெடுத்தாலும் ஒரு அலைச்சல்களும் தேவையில்லாத மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். முடிந்த வரையிலும் நேரத்தையும் பணத்தையும் மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை அது வழங்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களை, வெளியூர் அமைப்புகள் கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளி மாநிலம் செல்வதற்கான அமைப்புகள் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டிலும் கணிசமான லாபங்களையும் தன வரவையும் இனிதே பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாளாகவும், தொழில் வியாபாரத்தில் ஒரு தனித்துவம் கிடைக்கின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்காக தாராளமாக இன்றைய தினம் முயற்சிக்கலாம். தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை முன்வைப்பதும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவதற்கு இந்த நாள் இனிய நாள். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் சார்ந்து நல்ல மேன்மையும் தொழில் சார்ந்து புதிய பயணங்களையும் மேற்கொள்வது மாதிரியான நல்ல நாளாக
இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உத்தியோக ரீதியாக சிறு சிறு இடமாற்றங்களையோ உத்தியோக நிமித்தமாக புதிய ஒப்பந்தங்களையோ செய்வது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் கூடுதலாக செலுத்துவது இன்றைய தினம் சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் முடிந்த வரையிலும் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவதும், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சிறு குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவசரப்பட்டு பேச்சுவார்த்தைகளை விட்டுவிடாமல் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியதும் மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் டப்பு டப்புன்னு ஏதாவது நீங்கள் பாட்டு பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும். முடிந்த வரையிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் திருமண உறவுகளில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் சார்ந்து முக்கியமான முடிவுகள் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன செயல்பாடுகள் முக்கியமான விஷயங்கள் எதையும் இன்றைய தினம் முன்னெடுத்து செய்யாதீங்க நண்பர்கள். ஏன்னா அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறம் திருன்னு முழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படும். அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானம் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ கொஞ்சம் மருத்துவ விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வெளியூர் உத்தியோகம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். தாராளமாக சென்று வரலாம். வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருப்பவர்களுக்கு செலவுகள் பெரிய அளவில் இருக்காது, கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகரித்த வண்ணமே காணப்படும். அதேபோல் தூக்கத்தை இன்றைய தினம் நேரத்திற்கு வைத்துக் கொள்வது சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புத்திரபாக்கியம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தியை கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான நன்னாளாகவே இந்நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாள். குழந்தைகளோட முன்னேற்றம் நன்றாக அமையும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது சொத்து பத்து வாங்குறது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறது, இல்லை முக்கியமான வண்டி வாகனங்கள் ஏதேனும் வாங்குறது சம்மந்தமாக ஏதேனும் ஒரு பொருள் வரவுக்கான முடிவுகள் எட்டப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, பழசை கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு புதுசாக வாங்குறது, இதுக்கெல்லாம் இந்த நாள் சிறப்பான நாள். படிப்பில் பசங்களுக்கு ஆர்வம் மிகுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழில் சம்பந்தமாக புதிய முதலீடுகளை செய்வதற்கான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் அதிக அளவு நிகழ்வது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல உயரங்களை வழங்குவது மாதிரியான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய மனிதர்களினுடைய தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறப்பான நாள். தாயார் வழியிலிருந்தும் பூர்வீகத்தின் வழியிலிருந்தும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.